Hi friends, welcome to Village Lifestyle YouTube channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பானிபூரி ரசம் எப்படி செய்யறது அப்படினு சொல்லிட்டு தான் பாத்தறலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். பானிபூரி ரசம் செய்ய என்னென்ன பொருட்கள் தேவை அப்படினு ஃபர்ஸ்ட் பாத்தறலாம். புதினா ஒரு கைப்பிடி, கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி, ஒரு சிறிய அளவு புளி, இஞ்சி ஒரு சிறு துண்டு, 5 பல் பூண்டு, கொஞ்சமா வெல்லம், உப்பு தேவையான அளவு, லெமன் ஜூஸ் இருந்தால் கொஞ்சம் விட்டுக்கலாம். நான் இன்னைக்கு லெமன் ஜூஸ் விடலை. ஸோ இதை மட்டும் தான் போட்டு அரைக்க போகிறேன். இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். புதினா, கொத்தமல்லி தழை, இஞ்சி, சின்ன துண்டு புளி, ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டு, கொஞ்சமாக வெல்லம், காரத்துக்கு ஏற்ப ஒரு 2 பச்சை மிளகாய், தேவையான அளவுக்கு உப்பு. இப்போது தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ இதை ஒரு வடிகட்டி வச்சு ஃபில்ட்ரு பண்ணிடலாம். ஸோ சூப்பரான பானிபூரி ரசம் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே லைட்டாக கொத்தமல்லி தழை 2 புதினா தூவிடுவோம். ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான பானிபூரி ரசம் தயார். இதுக்கு தேவையான உருளைக்கிழங்கு மசாலா உள்ளே வைக்கிற ஸ்டஃப் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.